சார் ஓகேவா சார்? கெட்டப் நல்லா இருக்கு. செல்யூட் அடிச்சு காட்டி கொடுத்துட்டியே. சாரி சார். இப்போ ஸ்கூல்ல இருந்து என் புள்ள ராஜுவும் அவனுடைய ஃப்ரெண்டும் வருவாங்க. நீ போலீஸ் ஆபீசர்ங்கிறத மறந்துடு. யூஆர் a பிக் பாக்கெட். சார் பிக் பாக்கெட் மாதிரி நடிக்க சொன்னையா? சோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிக் பாக்கெட் பண்றோம், எப்படி நிப்பான் எப்படி நடப்பான் அப்படிதான் நடந்துக்கணும். என் பிள்ளைங்களால கிரைம் நடக்கிறதுக்கு முன்னாடி உன்னை கண்டுபிடிப்பாங்களான்னு பாப்போம். சின்ன பசங்களால இதெல்லாம் முடியுமா? யோ, அந்த பசங்களை சாதாரணமா இட போடாத. நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன். நம்ம ராஜீவ் நல்லா படிக்கிற பையன். விட்டா டாக்டரோ ஐடி இன்ஜினியரோ வருவான். அவனை இந்த வயசுலயே இப்படி கடுமையா தயார் பண்ணணுமா? ஏன் புத்திசாலிங்க டாக்டர் இன்ஜினியர் மட்டும் தான் ஆகணுமா? ஒவ்வொரு நாளும் கிரிமினல்ஸ் புத்திசாலி ஆயிட்டே இருக்காங்க. ஒரு நாள் புத்திசாலிங்க நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ள வந்தாதான் அவங்கள தடுக்க முடியும். Now go, take your position. Sure, Go. sir. Hi. நீங்க எப்படி அங்கிங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு போட்டோகிராபிக் மெமரி டெஸ்ட் இங்கேயே ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு 10 செகண்ட் கொடுக்குறேன். சுத்தி தீவிரமா கவனிங்க. அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்கிறேன். ஓகே? I am timing it. Go. That's it. இப்போ சந்தேகப்படுற மாதிரி யாராவது சுத்தி தெரிஞ்சாங்களா? செருப்பு தைக்கிறவன் கையில ஊசி, வீடி பிடிச்சிட்டு ஒருத்தன் நிக்கிறான். கருப்பு கூட பிடிச்சிட்டு வயசான ஆளு. அந்த கருப்பு ஜாக்கெட். எல்லாரும் பஸ் வர திசையை நோக்கி பாத்துட்டு இருக்கும் போது அவனோட பார்வை மட்டும் முன்னாடி இருந்தவங்களோட பாக்கெட் மேல இருந்தது. அவன் ஒரு பிக் பாக்கெட் பா. வண்டர்ஃபுல். இன்னைக்கு 5 ஸ்டார் உனக்கு. என்னாச்சு சோழன்? இல்ல அங்கிள், ராஜு சொன்ன எல்லாத்தையும் நானும் பார்த்தேன். ஆனா அவர் கோட் ஒரு பக்கம் 2 இன்ச் இறங்கி இருக்கு. அவர் பாக்கெட் பல்ஜா இருக்கு. அநேகமா ஹெவியா ஏதோ கன் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கேட் பக்கத்துல போலீஸ் போட்ட பைக் ஒண்ணு நிக்குது. அப்புறம் அவர் ஹேர் ஸ்டைல பாருங்க. மீச போலீஸ். அவர் மஃப்டில இருக்கிற போலீஸ். உங்க ஃப்ரெண்ட் அங்கிள் இந்த கேமுக்காக கூட்டிட்டு வந்தீங்களா?